பொதுவா வந்துட்டு இந்த மாரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா? இந்த லாஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து நாங்க போனோம். மத்த தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டர்ல. ஸோ எ எ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமா பேசுனாங்க. தே செட் தி மூவி இஸ் நைஸ். சடனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்கள. பட் ஒரு ஒரு 2, 3 ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் டுக் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டர பிடிச்சிட்டு வாங்க வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிட்டு அந்த பக்கம் போனோனே, அவங்க என்னன்னு தெரியல என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி புடிச்சாங்க. கட்டி புடிச்சுட்டு தான் பையனுக்கு முத்தம் குடுக்குற மாரி என் கன்னத்துல ஒரு முத்தம் குடுத்தாங்க. ஷி ஹக் மீ ரியலி டைட்லி அண்ட் ஒரு முத்தம் குடுத்துட்டு, நான் அப்படியே பார்த்தேன். பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்னடா இவங்க அழுவுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி என்னமோ தெரியல தம்பி உன் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் குடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ் அந்த ஒரு விஷயம். எனக்கு இட் கேவ் மீ சம்திங் டு திங்க். அண்ட் ஒவ்வொரு தியேட்டர் நாங்க போய் விசிட் பண்ணும்போது, அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னா, இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் என்னோட கெரியருக்கும் ஃபார் மீ பீங் அன் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.